போடுவாங்க. அந்த டிஐன்னு பார்த்தோன்னா நீ ஓட்டர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் தள்ளப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தினால. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இவங்களை அபிமன்யு எல்லாரும் சேர்ந்து சாட்சியம் மாதிரி இன்னைக்கு மம்தா சாட்சிக்கிட்டு இருக்காங்க. 5 மாநிலங்களுக்கான ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டும் நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்த வகையில் மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 293 சட்டமன்ற தொகுதிகளில் 249 தொகுதிகளுக்கான முன்னிலை விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதில் பாஜக 137 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 105 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறார்கள். இடதுசாரி கூட்டணி 2 இடத்திலும், காங்கிரஸ் 3 இடத்திலும், இதர கட்சிகள் 2 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறார்கள். அசாமை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 118 இடங்களில் அங்கு பாஜக கூட்டணி 89 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கூட்டணி 27 இடங்களிலும், ஏஐயுடிஎஃப் ஒரு இடத்திலும், இதர கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. கேரளத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் நமக்கு ஓவரால் ஃபிகர்ஸ் முன்னணி நிலவரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் யூடிஎஃப் 86 இடங்கள் பெற்று முன்னிலையும், எல்டிஎஃப் 49 இடங்களிலும், என்டிஏ 4 இடங்கள், இதர கட்சிகள் 1 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளில் 217 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதில் தாவேக 90 இடங்கள், அதிமுக கூட்டணி 67 இடங்கள், திமுக கூட்டணி 59 இடங்கள், இதர கட்சி 1 இடம் என்கிற அடிப்படையில் இருக்கு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்டிஏ 23 இடங்களிலும்